ஸ்தோத்திர ஆண்டவரே, சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மகா இரக்கம் கிருபை கொண்ட நல்ல பிதாவே, இதோ ஆண்டவரே உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொன்ன தேவன், இன்று ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்தில் ஆண்டவரை நிற்க என் தேவன் தகுதி தந்து ஆண்டவரே உமக்காய் ஆண்டவர் நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரை சொல்லுகிறேன். நான் என்னை மறைத்து ஆண்டவரை நீர் என்னோட பேச போகிற தேவருக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலைன்னா வாயில் புண்ணு வந்துடும். சரிங்களா? கை தட்டலைன்னா கையில் சுரங்கம் வந்துடும். அல்லேலூயா. ஓகே, ரேட்டு. இதே பகுதியில் திருவிக்கா நகர் பகுதியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தான். எங்கள் இந்து குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தாத்தாவோட அப்பா தேசிகானந்த சுவாமி. அவர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். அப்படியே அவருடைய வழியில் வந்தவர் என்னுடைய தாத்தா வீரராகவன். அவர் இந்த மோடி எல்லாம் வைப்பாங்க தெரியுங்களா? மோடி வைக்கிறது, மோடி வித்தை. இந்த ஐயாவுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், இவரோட அண்ணன் எல்லா ஃபேமிலிக்கும் தெரியும். மோடி வித்தை பண்ணுவார், கண்கட்டி வித்தை. அதாவது அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கேருந்து காரி துப்புனா எறிவாங்க. இந்த மாதிரி மகுடி ஊதுனா கயிறு மேலே ஏறும். இந்த ஐயாவுக்கு தெரியும். அந்த மாதிரி ஃபேமிலியில் வந்தவன். அவருக்கு மகனான என்னுடைய தகப்பன் ஒரு மந்திரவாதி. அதாவது எப்படின்னா பில்லி வைக்கிறது, பில்லி சூனியம் வைக்கிறது, குடும்பத்தை பிரிக்கிறது, அந்த மாதிரி வகையில் வந்த வழியில் தேவன் என்னை எப்படி தெரிஞ்சுக்கினாரு அப்படின்றத உங்ககிட்ட ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னுடைய தகப்பனார் நான் பிறந்து ஒரு 6 மாத குழந்தையாக இருக்கும்பொழுதே என் தாயாருக்கும் என் தகப்பனாருக்கும் பெரிய பிரச்சனை என் தாயாரை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அடித்து தெத்திட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், அவர் ஈபியில் வேலை செஞ்சார். அவரு ஒரு இடத்துல போயிட்டார். இந்த 6 மாத குழந்தை எப்படி பால் குடிக்கும்? என்னுடைய ஆயா தான் அவங்க பால் கொடுத்து, தன்னுடைய மகனை போல் அவங்க பால் கொடுத்து என்னை வளர்த்தாங்க. அந்த மாதிரி இருந்து வளர்ந்துவேன் நான். சரி, யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே, தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே, தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. அன்பு காட்ட அம்மா இல்ல, பாசம் வைக்க அப்பா இல்ல, என்னையும் அரவணைக்க சொந்த பந்தம் யாரும் இல்ல, சொந்த பந்தம் யாரும் இல்ல. அன்பு காட்ட அம்மா இல்ல, பாசம் வைக்க அப்பா இல்ல, என்னையும் அரவணைக்க சொந்த பந்தம் யாரும் இல்ல, சொந்த பந்தம் யாரும் இல்ல. அனாதையாய் நான் நின்றேனையா, என்னை ஆதரித்து நீர் வந்தீரையா. அனாதையாய் நான் நின்றேனையா, என்னை ஆதரிக்க நீர் வந்தீரையா, என்னை ஆதரிக்க நீர் வந்தீரையா, என்னை ஆதரிக்க நீர் வந்தீரையா. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே, தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. கண்ணீருக்கு கொஞ்சமே சாதாரண ஒரு கை குழந்தையா ஒவ்வொருத்தர் வளர்த்து அவங்க
பஞ்சமில்லை, என்னையும் தேற்றிட எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கென்று யாரும் இல்லை. கண்ணீருக்கு பஞ்சமில்லை, கவலையும் கொஞ்சமில்லை, என்னையும் தேற்றிட எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கென்று யாரும் இல்லை. தன்னந்தனியா நான் இன்றேனையா, என்னை ஆதரிக்க நீர் வந்தீரையா. தன்னந்தனியா நான் இன்றேனையா, என்னை ஆதரிக்க நீர் வந்தீரையா, என்னை ஆதரிக்க நீர் வந்தீரையா, என்னை ஆதரிக்க நீர் வந்தீரையா. யாருமில்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே, தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. என்னுடைய வாழ்க்கையில நான் நடக்கிற வேலையெல்லாம் நடந்துட்டேன். 9வது வரை படிச்சுட்டேன், 8வது வரை படிச்சுட்டேன். அதே என்னுடைய பாதை எப்படி போகுது தெரியுங்களா? என்னுடைய வாழ்க்கை திசை மாறி போயிட்டு எப்படியெல்லாம் மாறக்கூடாதோ, ஒரு குழந்தை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ, ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதோ, கெஞ்ச அடிச்சுட்டு பிடிச்சிட்டு அவமானம், அசிங்கம், வெட்கம் எங்கெங்கயோ இதெல்லாம் படுத்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை என்னும் பாதையிலே நான் நடந்த வேளையிலே என்னையும் துரோகங்கள், ஏமாற்றம், தோல்விகள், ஏமாற்றம், தோல்விகள். வாழ்க்கை என்னும் பாதையில் நான் நடந்த வேளையில் எத்தனையோ துரோகங்கள், ஏமாற்றம், தோல்விகள், ஏமாற்றம், தோல்விகள். மனமுடைந்து நான் அழுதேனையா, நீ மனமிறங்கி அழாதே என்றீரையா. மனமுடைந்து நான் அழுதேனையா, அழாதே என்று என்னை அழைத்தீரையா. என்னை அழைத்தீரையா, நீ மனமகிழ்ந்து என்னை அழைத்தீரையா. யாருமில்லை என்று சொல்லி நான் அழுத வீட்டில என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாருமில்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே, தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கைகளை தட்டுங்க. எப்படியோ இருந்த நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு தாய் தகப்பன் இல்லாத 8வது வரையும் முடிச்சுட்டு 9வது போய் காலாண்டு தேர்வு எழுதும்போது அப்போ தான் என்னுடைய சிநேகிதர்கள், அதாவது நான் 8 வயசுலேயே முத்திட்டேன். 8 வயசுலேயே என்னன்னா சரக்கு அடிக்கிறது. எங்கள் தாத்தா வாயினார் சொல்லுவார், வாயினார்னா அவர் ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் நான் எடுத்து வச்சு டேஸ்ட் பார்ப்பேன். எங்கள் அப்பா தலைமாட்டில் வந்து பீடி எடுத்துகிட்டு போய் பீடி அடிப்பேன். அந்த 8 வயசில் 5வது படிக்கும்பொழுது எனக்கு என்ன அது இந்த மாதிரியான கெட்ட பழக்கம். என்னை சேர்ந்த சிநேகிதர்கள் அது மாதிரி இப்படியே இருந்து அந்த சரக்கு அடித்து இது அப்படியே தொடர்ந்து எப்படியோ போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு பசங்க கூட சேர்ந்து வில்லிவாக்கம் சைடில் போய் ஒருத்தனை கை வெட்டி இவ்வளோ பிரச்சனை, கிட்டத்தட்ட கேஸ், அத்தனை கேஸ் வந்து தேவன் எல்லாத்துலேயும் எடுத்து போட்டு என்ன அப்படியே கொண்டு வந்தார். எப்படி தேவனை தெரிஞ்சுக்கணுன்றதை சொல்கிறேன். நான் எடுத்துகிட்டு வரும்போது என்னுடைய மனைவி திருமணமாச்சு. எனக்கு திருமணம் ஆன அப்புறம் ஆனால் என்னை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பேன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இப்போ இந்த சரீரம் என் தேவன் கொடுத்தது, இந்த ஜீவன் என் தேவன் கொடுத்தது. நான் அந்த மாதிரி நிறைய அந்த கெட்ட பழக்கத்தில் தீய பழக்கத்தில் இருந்ததுனால
எனக்கு கையெல்லாம் வந்து இப்படி ஒதுரும். 60 வயசு 70 வயசு 80 வயசு கிழமை மாதிரி ஒதுரும். இந்த இதெல்லாம் இல்லை அப்படி ஒட்டி போயிருக்கும். ஏன்னா வச்சுக்க அவ்வளோ போடுவேன், ஆன்ஸ் போடுவேன், மாவா போடுவேன், என்னென்ன இருக்குது, என்ன கெட்ட பழக்கம் இருக்குது எல்லா பழக்கத்தையும் பண்ணுவேன். அப்படி போதை இல்லைன்னா இருக்கிற நகம்லாம் வந்து புகையிலையில் பீடி புகையிலையில் போட்டு அதை ஒரு போதையாக வந்து எடுத்திருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு நான் அடிமையாக இருக்கேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி என் குடும்பத்தில் இருக்கிற எப்படா வந்த பார்த்தாங்க. ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, அந்த அம்மா ஆட்டோவில் வந்து என்ன பிரதர் இந்த ஒரு மாதிரியாக இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை சிஸ்டர் அப்படின்னு தெரியாது. இல்லை 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 மேடம், உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி இருக்குது, தாய் திங்க கட்டி இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கேன், நான் இந்துக்குள்ளே தான் இருக்கேன், கோயிலுக்கு இத்தனை தடவை கோயிலுக்கு சபரிமலைக்கு போயிருக்கேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் எல்லாம் சொன்னேன். நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மேனன் தான் வந்து எனக்கு தினமும் 2 B12 அடிப்பார். ஒரு மனுஷனுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை அடிப்பாங்க. அந்த மாதிரியான B12 வந்து 2 ஒரு நாளைக்கு 2 காலையில் ஒரு சைடு இந்த பக்கம் போட்டோன்னா சாயந்தரம் இந்த சைடு. ஏன்னு கேட்டிங்கன்னா பில்டிங் அப்படியே இருக்கும், பேஸ்மெண்ட்டு வீக்காக இருக்கும். அப்படியே என்ன எப்படி வளன்னு ஒரு தண்ணி குடிக்கும் போது பாதி தண்ணி உள்ளவும் பாதி தண்ணி வெளியே வந்தால் ஊற்றும். என்னுடைய மனைவி கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு என்னால் முடியல, அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது, கிள்னா சொரணியே இல்லை. நான் நினச்சிக்குவேன் நமக்கு பாடையை கட்டிடுவாங்க, நாளைக்கு நமக்கு பாடையை கட்டிட்டு தூக்கின்னு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவனை அந்த இடத்துல ஆட்டோவில் வரும்போது அந்த சகோதரி, முஸ்லீம் சகோதரி, அவங்க கிறிஸ்டியனுக்குள்ளே கன்வெர்ட் ஆகிட்டு அவங்க வந்து எனக்காக வந்து அழுது நடு ரோட்டில் நின்று ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ தான் யோசித்தேன், என்னடா இது சொந்தக்காரங்களுக்குள்ளவே வந்து எப்படியோ பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க யாருன்னே தெரியாது, இவங்க எனக்காக அழுது எனக்காக கண்ணீர் விட்டு எனக்காக பாரத்தோடு இவங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்ட்டு. எத்தனையோ தடவை இந்த இந்துக்குள்ளே இது கிறிஸ்டினுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பாஸ்டருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை டைமில் எத்தனை வந்து அந்த வீட்டாண்ட பாக்ஸ் வச்சு அந்த பிரசங்கம் பண்ணாங்கன்னா பாக்ஸ் எட்டி ஓடி போய் அப்படின்னுவேன், அசிங்கமாக பேசுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அசிங்கமாக பேசின வாயில் தேவனுடைய வார்த்தையும் கர்த்தரை துதிச்சு கத்தி இந்த மாதிரி இருக்கிற கையில் பைபிளையும் கொடுத்து தேவன் வந்து நீ நடமாற வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்படி இருந்த என்ன அந்த அம்மா ஜெபம் பண்ணி அழுது அதுக்கப்புறமா அவங்க ஜெபம் பண்ண அப்புறமா எனக்கு அந்த 3 நாள் நான் இன்ஜெக்ஷன் போடல, ஒன்றும் போடல, கையில் அந்த சிவரிங் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, நல்லா அருமையாக இருந்தது. மறுபடியும் என்ன பண்ணேன், அதே பழக்கத்தில் மறுபடியும் போகுவோம். மறுபடியும் எனக்கு வந்து அந்த கையெல்லாம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் சபைக்கு வாங்க, இங்கே தான் இருக்குது, டிகாஸ் ரோட்டில் தான் இருக்குது. சரி நாங்கள் போயிட்டு நான் அப்போ என்ன சொல்கிறேன், அவங்க வந்து என்னை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வந்து சபைக்கு வர சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த இந்த மாதிரி வருவேன், சபைக்கு போனேன். அந்த பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாங்க, கீழே விழுந்துட்டேன், மறுபடியும் ஜெபம் பண்ணுறாங்க, கீழே விழுந்துட்டேன், மறுபடியும் அதுவும் என்னை எப்படி கையை வச்சோ எதுவுமே கிடையாது அப்படின்றாரு, கீழே விழுந்துடுறேன். ஏன்னா மாயம் கிடையாது, மந்திரம் கிடையாது, என்னை இந்த மாதிரி வந்து கீழே விழ வச்சுட்டாரு அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு, வா தம்பி, உனக்கு சரியாக போயிடும். அப்போது என்ன மனசில் ஓடுது, நம்ம மனசு எப்படி குரங்கு மாதிரி நல்லா பேசும், மறுபடியும் வந்து அந்த பழக்கத்தில் வந்து போயிடும். அந்த மாதிரி வந்து அவர் சொல்லும் போது நினச்சிக்குவேன், சும்மா அப்படியே ஒரு நம்மளை அதே மாதிரி திருப்பி டைவெர்ட் பண்ணுறதுக்காக நம்மளை மறுபடியும் என்ன பண்ணுறாரு, நீ வா தம்பின்றாரு. மறுபடியும் போனேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த என்னுடைய அந்த பலவீனம், அந்த ஆவிகள், என் கெட்ட ஆவிகள், துஷ்ட ஆவிகள் எல்லாமே என் வீட்டுக்காரமாக தெரியும். அப்படியே சரமாக ஹான்ஸ் பாக்கெட்டு வாங்கி ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுருப்பேன், பாக்ஸோடு இருக்கும். யாருன்னா வாங்கினு சொல்லிட்டு நல்லா சரமாக இருக்கும், 10-15 ஹான்ஸ் பாக்கெட்டு அப்படியே உள்ளே வச்சுருப்பேன். அவ்வளோ பாக்கு போடுவேன். அந்த மாதிரி இருந்தது. இந்த ஓதரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட் அடிப்பேன். அப்போ எந்த அளவுக்கு நான் வந்து போதை பழக்கத்துலேயும் கெட்ட பழக்கத்துலேயும் இருந்திருப்பேன். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அப்படியே என்ன பண்ணார், அந்த நான் சபைக்கு போக என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்ட கிரியையும் போச்சு, எல்லா பழக்கத்தையும் விட்டேன். ஒன்று என்னை விட்டு போகிறத நான் பார்த்தேன். இந்த கெட்ட சிநேகிதர் கூட எல்லாம் சேர்றது கிடையாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். என்னை யார் திட்டினாங்க அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். அந்த மாதிரி அவங்களே சொல்லுவாங்க, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்க. தேவன் சொல்றது என்னன்னா, உன்னை உதவாத கல்லா இருக்கிற உன்னை தலைக்கு மூளை கல்லாய் நிறுத்துவேன், உன்னை ராஜாக்களோடும்
பிரபுக்களோட அமர செய்வேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு என்னை யாருன்னே தெரியாது, எங்கே எதுன்னே தெரியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர்லேருந்து தாசில்தார்லேருந்து அவங்க கிட்ட போயிட்டு உட்கார்ற அளவுக்கு, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு என்னை தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் எப்படியோ எங்கேயோ மறித்து குப்பையில் போய் இந்நேரம் மரமாயிட்டு இருப்பேன். செத்த நாய், உதவாத மண். இந்த மண்ணை வந்து ஆண்டவருடைய கையில் நான் கொடுத்தேன். ஆனால் தேவன் என்னை அழகான ஒரு பாத்திரமாக மாற்றி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அப்படி இருந்தும் நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து நான் மறுபடியுமாக இந்த ஆண்டவருக்குள்ளே போகும்போது தேவனுக்கே ஒரு கஷ்டம் வந்தது. அவர் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போகும்போது என்னாச்சு, பிசாசு வந்து 40 நாள் இருக்கும்போது பிசாசு அவரை சோதிக்கிறதுக்கு ஆரம்பித்தான். அப்படியாப்பட்ட மனுஷனையே சோதிக்கும் போது நான் ஏமாத்துறோம், உதவாத மண்ணாச்சே, என்ன பண்ணா பிசாசு சோதிக்கிறதுக்கு ஆரம்பித்தான். என்கிட்ட இருக்கிற ஆட்டோவை சேட்டு வந்து தூக்கின்னு போயிட்டான். அந்த ஒரு மாதத்தில் ஆட்டோ தூக்கின்னு போயிட்டான். ஆட்டோ தூக்கின்னு போன மறுநாளே எனக்கு கடன் கொடுத்தவங்க வீட்டாண்ட வந்து நின்றுட்டாங்க. என் சொந்தக்காரங்க அன்றைக்கி மறுநாள் சொந்தக்காரங்க வந்து எங்ககிட்ட சண்டை போட்டு வீட்டுக்காரமாக அடிச்சுட்டு அது அவங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அம்மை போட்டுடுச்சு. அம்மை போட்டு வீட்டில் படுத்துட்டு இருக்கேன். நாக்கெல்லாம் அம்மை, என்னால் பேசக்கூட முடியல. அப்படி இருக்கும்பொழுது சொந்தக்காரங்கெல்லாம் வந்து என் வீட்டுக்காரமாக அடிச்சுட்டு எங்ககிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு அசிங்கமாக திட்டி என்ன பண்ணிட்டாங்க, கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு என்னென்ன நடந்தது பாருங்கள். அந்த இதுதான் தேவன். அப்படியும் நான் என்ன பண்ணேன், தேவனை ஆராதிக்கிறத விடவே இல்லை. தேவன் எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்கும், பக்கத்தில் எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்கும். என் வீட்டில் மட்டும் கரண்ட் இருக்காது, மேலே மட்டும். கீழ் வீட்டில் கரண்ட் இருக்கும், மேல் வீட்டில் கரண்ட் இருக்காது. ஆனால் அப்படி இருந்தோம் என்ன பண்ணுவேன் நான், சரி ஆண்டவரை எத்தனை தொலைவு நான் நடந்து போகணும்பா, எவ்வளோ கஷ்டத்தை நான் தாங்கணும், நான் தாங்குறேன் ஆண்டவரை, நீங்கள் என்னை நடத்துங்க அப்படின்ட்டு. அப்போது என்ன பண்ணேன், சரின்னு எங்கள் அப்பா வந்து என்கிட்ட 13 வருஷம் பேசாமல் இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டை ஆச்சு, அவர் அடித்து மூக்கெல்லாம் கீழ்ச்சி அனுப்பியாச்சு. 13 வருஷம் என்கிட்ட பேசலை. என் பையன் எப்படி இருக்கிறான்னு கூட தெரியாது, என் பசங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. அந்த 13 வருஷம் அந்த அவர் போயிட்டு இவருக்கு தெரியும், இவரெல்லாம் தெரியாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் நான் எப்படி இருந்தேன், ஏதா இருந்தேன், எந்த வீடு என்னான்ட்டு. அப்படி இருந்த இடத்துல தேவன் என்னை நடத்தினார். தனிமையாகவே போனேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நான் சோர்ந்து போக நேரம்லாம் எல்லாத்தையும் என் குடும்பத்திலேருந்து வந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, ட்ரைனேஜை கட் பண்ணிட்டாங்க. என் பசங்க வந்து கொசு கடியில அப்படியே கொசு வலையில 2 பசங்களும் நாங்களும் அப்படியே அனாதியா படுத்துட்டு போய், யாரும் சொந்த பந்தம் எல்லாம் கிடையாது. எல்லா சொந்த பந்தம் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் தேவன். அல்லேலூயா. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு சுமந்து கொண்டீரே, நான் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு சுமந்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே,
என்பேன், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான்? அப்படியாக தேவன், நான் அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எங்கேயுமே எல்லார்ட்டும் பக்கத்துலலாம் கேட்பேன், கரண்ட்டு ஐயா கொஞ்சம் கரண்ட்டு கொடுங்க, கொசுக்கடி தாங்க முடியல, எப்படியாச்சும் எனக்கு கரண்ட்டு கொடுங்க ஐயா அப்படின்னு. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இல்லை இல்லை கரண்ட்டுக்காரன் வந்தால் எங்கள் பீஸ் காரையிட பிடிங்கிடுவாங்க, கொடுக்க முடியாது. சரி, 1.5 வருஷம் ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்து அவர் 6 மாதம் வச்சுட்டு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணுன்றார். நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? டெத் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வா, உங்கள் தாத்தா அது கரண்ட் பில்லு எடுத்துன்னு வா, வீட்டு வரி கட்டின பில்லு எடுத்துன்னு வா. நீ என்னமோ கேட்குறாங்க. நான் என்னத்தை யார்கிட்ட போய் கேட்பேன்? ரொம்ப கஷ்டப்பட்டேன், அழுதேன். நான் ஊழியத்துக்கு போகிறேன், வாரம் வாரம் ஊழியத்துக்கு போவேன், சபைக்கு போவேன். அந்த ஊழியத்துக்கு போகிறவங்கள கூட்டிகிட்டு வந்து மாதத்தில் ஒரு தடவை நான் எங்கள் வீட்டில் வந்து ஜபத்தை வைப்பேன். எப்படி வைப்பேன் தெரியுமா? அங்கங்கே மெழுகுவத்தி வச்சு கொசுவத்தி வச்சு அழுது ஜெபம் பண்ணுவேன். என் தேவன் பாருங்க, நான் அழுவையை வந்து தேவன் ஏற்றுக்கின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன். அவர் வந்து எனக்கு அந்த கரண்ட்டை எனக்கு போடவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி கரண்ட் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஒருத்தர் 6 மாதம் வாங்கி வச்சுருக்காரு, 6000 ரூபாய், 10,000 ரூபாய் கேட்டார், 6000 ரூபாய் கொடுத்துட்டேன். இன்னும் எனக்கு கரண்ட்டு போடல. கேட்டால் இது எடுத்துனுவா அது எடுத்துனுவா இது எடுத்துனுவான்றார். உங்கள் அப்பாண்ட கையெழுத்து வேணுவான்றார். எங்கள் அப்பா எங்கே இருக்கிறானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் சொன்னார், ஏன்ப்பா நான் ஒருத்தர் சொல்கிறேன், அவர்கிட்ட போ, அவர் மீசை அவர்கிட்ட கொடுத்து காசு கொடு, போட்டு கொடுத்துருவாருன்னாரு. அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளோ ஆகும் கரண்ட்டு போகிறதுக்கு? 6000 ரூபாய் கொடு அப்படின்னார். சரிங்க கொடுக்குறேன். அவரும் அதான் சொன்னார், உங்கள் அப்பாண்ட சைன் வாங்கிவா இதெல்லாம். நான் எங்கள் அப்பா எங்கே போய் தேடுவேன் நான்? ஆனால் தேவன்கிட்ட முறையிட்டேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு கரண்ட்டு வேணும், எனக்கு கரண்ட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு எங்கள் அப்பாவை தேடுறதுக்கு ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா எந்தெந்த ஊரில் இருந்தாரோ அந்த ஊரெல்லாம் போய் பார்த்து, அங்கே அந்தந்த ஆஃபீஸில் போய்ட்டு இபியில் வேலை செய்கிறவர் அந்தந்த ஆஃபீஸில் போயிட்டு அவரை பிடிச்சி, அப்புறம் அந்த வீட்டை கண்டுபிடிச்சி செஞ்சியில் அவுலூர்பேட்டைன்ற ஒரு கிராமத்தில் அவரை கண்டுபிடிக்க தேவன் உதவி செஞ்சார். நான் உதவி செஞ்சோன்னே எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களை எல்லாரையும் அங்கே கூட்டின்னு போனேன். என்னை பார்த்து அவர் என்ன பண்ணிட்டாரு, கிச்சன் ரூமில் போயிட்டு அழுகிறதுக்கு ஆரம்பித்தார். உள்ளே போயிட்டு நான் அவரை பார்த்து அவர் அழ நான் அழ அவர் அழ நான் அழ. நான் சொன்னேன், நான் செஞ்சது தவறு தான், என்னை மன்னிச்சிரு. நான் அவர் காலில் விழுந்தேன். என்னடான்னு கேட்டார். இந்த மாதிரி சூழ்நிலை, எல்லாரும் வந்து அடித்தாங்க, கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, ட்ரைனேஜை கட் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இருக்கிறான். ஒன்று அவர் அசிங்கமாக திட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. யாரா அவன் யாரா சொல்கிறது, இவன் யாரா சொல்கிறது, கையெழுத்தாண்டா நான் போட்டு தரேன்ட்டு ஒன்று கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா டெத் சர்டிஃபிகேட் வேணும். டெத் சர்டிஃபிகேட்டுக்கு நான் எந்த டேட்டை வச்சு நான் எடுக்கிறது? அவங்கக்கிட்ட போய் கேட்க கூட முடியாது. அவங்க அந்த மாதிரியான சண்டை போட்டு போயிட்டாங்க. அதுக்கு டெத் சர்டிஃபிகேட் என்ன பண்ண, சிஸ்டத்தில் உட்காந்து நானே சிஸ்டத்தில் உட்காந்து வலசரவாகத்தில் கார்பரேஷன் வேலை செய்யும் போது நானே சிஸ்டத்தில் உட்காந்து தினமும் பார்ப்பேன். ஒவ்வொரு டேட்டா அந்த வருஷத்துலேருந்து போட்டு பார்ப்பேன். எங்கள் அதிகாரி சொல்லுவார், ஜோதி உனக்கு இது கிடைக்காது ஜோதி, ரொம்ப கஷ்டம் இது, ஒரு மாதத்துக்கு கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம், நீ இத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிப்ப, உனக்கு கிடைக்காதுன்னாரு. நான் தேவன் மேலே கொண்ட அன்பு நம்பிக்கை தேவன் என்னை கைவிடல, தேடினே வரேன். 1950 இறந்த என் பாட்டனோட டெத் சர்டிஃபிகேட் எடுத்தேன். பாட்டனோட இது தேசிகானந்த சாமி, இது யாருக்கிட்டையும் கிடையாது, என்கிட்ட இருக்கு டெத் சர்டிஃபிகேட்டு. அங்கே எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் தேடின ஒன்று என் தாத்தாவோட டெத் சர்டிஃபிகேட் எடுத்தேன். அந்த சார் வந்து சொல்கிறாரு, அதிகாரி வந்து சொல்கிறாரு, ஜோதி நீ கும்புற கடவுள் உங்க கூடவே இருக்கிறாருன்னாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த டெத் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டேன், கிடச்சிது. சரின்னுட்டு அவர் என்ன சொன்னார், நீ வரி கட்டின பில்லு எடுத்துன்னு வானார். வரி கட்டின பில்லு நான் எங்கே போய் தேடுவேன்? 1970 வரி கட்டியிருக்காங்க, 90 ஒருத்தர் வரி கட்டியிருக்காரு. நான் அந்த பில்லை நான் எங்கே போய் தேடுறதுன்னுட்டு, என்னண்டவர் இது வரி கட்டுற பில்லு கேட்குறாங்களா அப்படின்ட்டு. ஒரு தடவை வேலைக்கு போகும்போது அவங்க கீழே இருந்த எங்கள் சித்தப்பாலாம் அவங்க காலி பண்ணி இன்னொரு இடம் போயிட்டாங்க வாடகை விட்டுட்டு. மேலே அவங்க மூட்டை கட்டி வச்சுருந்தாங்க, அந்த புக்ஸு பேப்பர் இதெல்லாமே.
அது என்ன ஆச்சுன்னா, வேலைக்கு போகும்போது அந்த புக்ஸ்லேருந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்தது. கீழே விழும்போது சரி கீழே எல்லாமே விழுந்துச்சுன்ட்டு பேக் வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து மேலே வைக்கிறதுக்கு எடுத்து வைக்கும்போது எனக்கு வரி கட்டின பில்லு ஒன்று ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. அற்புதம் பாருங்க, பயங்கரமா. இதுன்னு இல்லை, எவ்வளோ அற்புதம் சொல்லணும்னா இன்னைக்கெல்லாம் கூட நான் சொல்லிக்கினே இருப்பேன் ஆண்டவரை. அப்படி ஒரு அற்புதம் பண்ணி அந்த பில்லு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி, அம்மா அந்த இது கரண்ட் பில்லு அட்டை கொஞ்சம் கொடுமா, ஜெராக்ஸ் எடுத்துக்கன்னு, அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுன்னு எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். 1.5 வருஷம் கரண்ட் இல்லாத இருந்தேன் நான். அன்றைக்கி 3 நாளில் எனக்கு கரண்ட் எடுத்து வந்து என் வீட்டில் போட்டார், எங்கள் அப்பா பேர்லேயே. அல்லேலூயா. அதுக்கப்புறமா அப்படியே இருந்து தேவனுக்காக ஓடினேன். தேவனுக்காக இன்னும் சரி, வாரம் நான் ஒவ்வொரு வாரமும் சரி தேவனுக்காக வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எனது கிடையாது, அது ஆண்டவருடையது. அதனால் அவருக்காக ஓடுறது. காலையில் ஒரு ஜெபம், காலையில் ஒரு ஊழியத்துக்கு போனேன்னா மதியம் சர்ச்சுக்கு வருவேன், சர்ச்சுக்கு முடிஞ்ச உடனே மதியம் ஒரு ஊழியத்துக்கு போவேன், அதோட நைட்டு வருவேன், மறுநாள் வேலைக்கு போயிடுவேன். சோர்வு அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா என்னை தேடி வந்தவர் அப்படியாப்பட்டவர். அல்லேலூயா. எனக்கு நேரம் வந்து ஐயா கொடுத்தது வந்து குறைவாக தான் கொடுத்தாரு, இன்னும் நிறைய இருக்குது. வெறும் 50 பைசா வச்சு கல்யாணம் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? 50 பைசா. என் பையன்கிட்ட சொல்கிறேன், ஐயா உன் கல்யாணத்தை அப்பா அக்கௌண்ட்டில் பாரு எவ்வளோ இருக்குதுன்னு. 50 பைசா இருக்குதுப்பா, இதை வச்சு தான் உன் கல்யாணத்தை பண்ண போகிறேன்னு. தேவன் நான் சொன்ன மாதிரியே அவர்கிட்ட வேண்டி தினமும் இந்த அழுவேன். என் வீட்டுக்காரம்மா சண்டை போடுவா என்கிட்ட, என்னையா வச்சுன்னு இருக்கிற, என்னையா சேத்தா வச்சுன்னு இருக்கிற, ஒன்றுமே கிடையாது, நீ எதை வச்சு நீ கல்யாணம் பண்ண போற அப்படின்ட்டு சொல்லுவார். நான் சொல்லுவேன், அம்மா நான் நம்புறது அவரால் வரும். அல்லேலூயா. நான் நம்புறது அவரால். நான் எப்பவுமே வந்து நான் சொல்கிறது தான், நான் நம்புறது அவரால் வரும். அழகாக நேர்த்தியாக என்ன பண்ணுவேன், அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. நிச்சயதார்த்தம் அப்பவும் கையில் காசு கிடையாது, அது எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்னே தெரியாது. அழகாக வந்தது, மோதிரம் எடுத்து போட்டோம். 2வது வந்து கல்யாணம் கிட்டே நெருங்குது. கல்யாணம் கிட்டே நெருங்கும்போது என் வீட்டுக்காரமா சொல்கிறா, கல்யாணம் கிட்டே நெருங்குது, ஒரு கிட்ட 10 ரூபாய் இல்லை, என்ன பண்ண போகிறாரு தெரிலடா, எதனா ஒன்றுன்னா நான் எதனா செஞ்சுக்குவேன். நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? நீ என்கிட்ட சொல்லிட்ட, நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன். விடிகாலில் முழங்கால் போடுவேன். எனக்கு தெரியாதுப்பா, நான் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் காமிச்சிங்க பொண்ணு, அவர் காமிச்ச பொண்ணு தான், அவன் நீங்கள் காமிச்சிங்க, நான் பார்த்துட்டேன். திருமணம் ஆக போகுது, கல்யாணம் பண்ண போகிறோம், சத்தத்துக்கு வாடகை தரணும், பொண்ணுக்கு துணி எடுக்கணும், ஜனங்களுக்கு துணி எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு துணி எடுக்கணும், எங்களுக்கு துணி எடுக்கணும், எல்லாத்துக்கும் எனக்கு தெரியவே தெரியாது, சாப்பாட்டு காசு தானே நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டேன். சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிவிட்டு எங்கள் இந்த அம்மா நைட்டு 2 மணிக்கு ஏந்துக்குவாங்க, தலையை அப்படி சொரிஞ்சிக்கும். ஏந்துட்டு ஏந்திர தூங்கி நிற்கிறேன் ஏந்திர அப்படின்னு. என்னம்மா உனக்கு எப்படி உனக்கு தூக்கம் வருது? எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறா, கல்யாணம் எப்படி பண்ண போகிறா? 2 மணிக்கு. ஏம்மா தூங்கும்போது விடுமா, உனக்கு எப்படி நிம்மதியாக தூக்கம் வருது? எனக்கு தூக்கமே வரல. அப்பவும் சொல்லுவேன், அந்த தூக்கத்தில் நான் நம்புறது அவரால் வரும். அதே தான் இந்த கல்யாண தொடக்கத்திலேருந்து முடிவு வரையும் நான் நம்புறது அவரால் வரும். அதே மாதிரி நான் போகும்போது வீட்டில் சொல்லிடும். அன்றைக்கி என்ன பண்ணுவேன், வண்டியில் உட்காந்து டிரைவிங் பண்ணின்னு போகும்போது அதிகாரி உட்காந்து பேசினே வருவாங்க. ஆனால் என் மனசில் என்ன ஓடனா, கல்யாணம் எப்படி நடக்க போகிறேன் ஆண்டவரே, என்னப்பா பண்ண போகிறேன், எனக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ ஒன்று போவோம், நான் உன்னோட இருக்கிறேன். நான் எப்பப்போ நினைக்கிறேனோ, நான் நினைக்கிறது நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட. இதே தான் இந்த இது அப்படியே போயினே இருக்கும். கல்யாணம் வந்தது, சரி எல்லாம் முடிஞ்சது. நைட்டு சாப்பாடு உட்கார போகிறோம். என் வீட்டில் கேட்குறா, சாப்பாடு உட்கார நேரத்தை கேட்கும். அது டெக்னிக் அது, ஏன்னா லேடிஸுங்களுக்கு தான் அப்படிதான், இந்தா தின்னு ஒன்றுத்துக்கு கல்யாணம் கூட அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல சாப்பாடு போடுற நேரத்தில் உட்காரும் போது என் வீட்டில் சொல்லலாம், ஆமாம் உங்கள் அப்பா வந்து காசே இல்லை, என்னடா பண்ண போகிறாரு, இப்போ சாப்பாட்டுக்கு காசு தரணும் அப்படின்னு. நான் சொல்லுவேன், நான் நம்புறது அவரால் வரும்மா. பேசினே இருக்கிறேன், எங்கள் ஓனர் ஃபோன் பண்ணுறாரு. ஜோதி என்னார், சார் சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இல்லை ஜோதி, மேடம் விட்டியா? மேடம் விட டெப்டி கலெக்டர் விட்டாச்சு. அப்புறம் கல்யாணம் எப்படி போகுது? எங்கன்னா போகுது, உங்கள்கிட்ட தான் எதனா வாங்கலான்னு இருக்கிறேன். சொன்ன உடனே எவ்வளோ வேணும்னு கேட்டார். இதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட காசு கேட்கல, ஒன்றும் கேட்கல. நான் கேட்குறது யாருக்கிட்ட? அவர்கிட்ட கேட்குறேன். அவர் அங்கே பேசி அவர் என்கிட்ட கேட்குறாரு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், எங்கண்ணா முடியுது, கையில் காசு இல்லை, என்ன பண்ணது தெரியல, எவ்வளோ வேணும்? எனக்கு 1,30,30,000 வேணும்.
அவ்வளோ இல்லைப்பா, நான் ஒரு 80,000 தரேன், நீ எப்போ தருவேன்னாரு. கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் உங்களுக்கு தந்துடுறேன், மறுவீடு பசங்க வந்தோடனே உங்களுக்கு கொடுத்துட்றேன் நான். சரி. உடனே என்ன பண்ணார், 80,000 அவர்கிட்ட வேலை செஞ்சு 1 மாதம் 1.5 மாதம்தான் அந்த ஓனரு 80,000 கொடுக்குறாரு. யாருன்னா கொடுப்பாங்களா? இவர் வந்து 1 மாதம் தான் இவர் கீக்கிற கீக்கி 1,00,000 கொடுப்பாங்களா? தூக்கின்னு ஓட்டினா கொடுத்தாரு. தேவன் பேசுகிறாரு பாருங்க, கொடுத்தாரு. கொடுத்த உடனே அழகாக எடுத்துன்னு போனேன், சாப்பாட்டுக்கு காசு கட்டிட்டேன். சத்திரத்துக்கு ஒரு இடத்துல எடுத்து போய் கட்டினேன். 15,000 சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு 15,000 கட்டினேன், இதுவாண்ட வேசற்படியில். அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பொண்ணு வீட்டுக்காரமா, அண்ணா இல்லைண்ணா நிறைய பேர் வருவாங்க, பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது, எல்லாம் அவங்களே உள்ளே வந்து உட்காந்துக்குவாங்க, அதெல்லாம் வேணாண்ணா, நல்ல பெரிய சத்திரமாக பாரு. ஆண்டவர், இது ஒரு குண்டு போட்டுட்டாங்களப்பா, பெரிய சத்திரம் பார்க்க சொல்லிட்டு நான் எங்கே போய் பார்ப்பேன்? 40,000 50,000 கேட்குறான், நான் எங்கே போகிறது? நான் 15,000 சத்திரம் பார்க்கலான்னா அவங்க 50,000 இட்டுன்னு போகிறாங்க. சரி, என்னம்மா நீ எதனா போடுறீங்களா? சரி போடுறேண்ணா. நாங்கள் அதுக்கு காசு வேறு ஏதோ மூலியமாக வந்தது, கொடுத்தாச்சு. சரி, அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் புடவெல்லாம் துணியெல்லாம் எடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு யோசனை. இதே மாதிரி தான் இந்த அம்மா என்னை தினமும் கேட்டுனே இருப்பாங்க, என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன். நான் நம்புறது அவரால் வரும், நான் நம்புறது அவரால். இதுதான் நான் அதே மாதிரி ஜெபம் பண்ணி வண்டியில் போகும்போதும் அவர், நான் உன்னோட கூட இருக்கிறேன், இதே தான். இந்த இப்படியே போயின்னு இருக்குது. போயின்னு இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, பேசிகிட்டு இருக்கோம், என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியல அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, இந்த அம்மா தண்ணி கேன் எடுத்துன்னு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு தண்ணி எடுத்துன்னு வர சொல்லணும். தண்ணிக்காரர்கிட்ட போய் கேனு கொடுத்துட்டு ரிட்டர்ன் வராங்க, கூப்பிட்றாங்க, தேவி அக்கா இங்கே வா அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை தேவி அக்கா, இந்த மாதிரி 1,00,000 சீட்டு போடுறீங்களான்னாங்க. என்னை வந்து கேட்டுச்சு. சரி போடுன்னுட்டேன். போட்டு மொதல் சீட்டு எடுத்து எது கொடுக்கணுமோ அதை கொடுத்தோம். சரி, முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் இப்படி பேசுகிறாரு பாருங்க. நான் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, வெறும் 50 பைசா. அந்த 50 பைசா வச்சுன்னு அப்படியே ஓடின்னு இருக்குது. அதுக்கப்புறமா துணி எடுக்கணும், பொண்ணுக்கு துணி எடுக்கணும், எல்லாம் என்ன பண்ண போகிற தெரில அப்படின்ச்சு. ஒரு அதிகாரிக்கிட்ட போய்ட்டு நோட்டீஸ் வைக்கிறதுக்காக போயின்னு இருக்கிறோம். நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா நேராக போய்ட்டு அதிகாரிகிட்ட நோட்டீஸ் வச்சுட்டு சொல்கிறேன், நான் என்ன ஜோதி பண்ணுறேன், எப்படி போகுது சார், கடவுள் கிருபையில் கர்த்தருடைய கிருபையில் போகுது, நடந்துகிட்டே இருக்கு சார், நடக்கும் சார், எல்லாம் நான் நம்புறது அவரால் வரோம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு அவருக்கு பத்திரிக்கை வச்சுட்டு பழம்லாம் வச்சு பத்திரிக்கை வச்சோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோடனே ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு மிக்சர் அது இதுன்னு வச்சுட்டாங்க. என் வீட்டுக்காரம்மா மேலே அவங்க பேத்தி வந்து ஏறிடுச்சு, எங்கள் அதிகாரியோட பேத்தி வந்து ஏறிடுச்சு, உட்காந்துச்சு மேலே. யாருக்கிட்டையுமே போகாதுப்பா, உங்கள்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னார். பேசினே இருக்கும்போது என்ன பண்ணார், நேராக உள்ளே போனார், ஒரு கவர் எடுத்தார், காசு அதில் போட்டார், எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. நான் காசெல்லாம் பார்க்கல, எடுத்து பேக்கில் போட்டுக்கினேன். நாங்கள் போகும்போது எதை பற்றி பேசின்னு போகிறோம், துணி எடுக்கணும், கையில் காசு இல்லை, கையில் கம்மியாக தான் இருக்குது, என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட 15,000 இருக்குது, என்ன பண்ண போகிறேன். என்னம்மா, நான் நம்புறது அவரால் வரோம், வா நீ கம்முன்னு வா, நீ எதுவும் பேச. இதே சண்டை தான் எங்களுக்கு நடந்துன்னே இருக்கும். நேராக போனோம், இந்த மாதிரி பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு லோகோ பிரிட்ஜு கிட்டே வரோம். நாங்கள் லோகோ பிரிட்ஜ் ஆண்ட வரும்போது எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் மாதம் வாக்குவார். சார் எவ்வளோ கொடுத்துருப்பார்? நான் சொல்கிறேன் 2,000 கொடுத்துருப்பார். என் வீட்டுக்காரம்மா இல்லை 5,000 கொடுத்துருப்பார். இல்லைம்மா 2,000 கொடுத்துருப்பார். இல்லை 5,000 கொடுத்துருப்பார். எங்களுக்கு வாக்குவாதம் வந்து நடந்துன்னு வந்து லோகோ பிரிட்ஜ் ஆண்ட டர்னை திரும்பும் போது அந்த இடத்துல நிறுத்திட்டேன். உனக்கு எனக்கு ஏன் பிரச்சனை, எவ்வளோ நண்டி எடுத்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு கவர் எடுத்து கவர்லேருந்து எடுத்து 500 நோட்டுங்க எடுத்து, என்ன 20,000. ஹல்லேலூயா. தேவன் வேலை செய்கிறாரா? நான் நம்புறது அவரால் வருதா? கர்த்தர் பெரியவர், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்றாரு. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் எனக்கு பார் 20,000. அங்கேயும் அப்படியே எண்ணி நான் சொல்கிறேன்மா, 20,000 பார். அப்படியே எப்படின்னா அந்த முடியெல்லாம் அப்படியே தூக்கிட்டு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. மறுநாளே போய் துணி எடுத்துக்கின்னு அந்த அம்மாவுக்கு துணி எடுத்துன்னு எல்லாரையும் ஹோட்டலில் தலப்பாக்கட்டு பிரியாணி அங்கே அச்சு கழுத்துறாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் வருவாங்கன்னு பார்த்தா 11 பேர் வராங்க அம்மா ஒரு துணி எடுக்கிறதுக்கு. அது இருக்கிற அந்த டி நகரில் இருக்கிற இதெல்லாம் ஏறி இறங்குதுங்க. அதில் வர 4 கேட்டு கட்டிங்கன்னா பண்ணி கம்முன்னு உட்காந்துச்சு. என்னால் முடியாதும்மா, கை காலெலாம் வலி எடுக்குது. இதில் எங்கள் மாமியார் போகும்போது இல்லை, ஏன் என்னை கூட்டின்னு போக மாட்டியா, என்னை கூட்டின்னு போக வா.
2 மாடி ஏறி இறங்கணும். தேவே முடியல, நான் அப்படியே உட்காந்துறேன் இப்போ அப்படின்ச்சு. அதை ஒரு இடத்துல இன்னும் வந்த 2-3 பேர் சேர்த்து அவங்க கூட உட்கார வச்சுட்டு நாங்கள் ஏறி இறங்க அப்படியே ஒவ்வொருத்தரை குறையிறாங்க. இத்தனை பேரில் வெறும் 4 பேர் 5 பேர் தான் போய் துணி எடுத்துக்கே போனோம். மற்றவங்கெல்லாம் அங்கங்கே உட்காந்துச்சு. எல்லாம் முடிஞ்சோடனே துணி எடுத்தோடனே சரி மாமி கூரை எடுத்துக்கம்மா அதெல்லாம் சொன்னாங்க. இன்னும் ஒரு 500 ரூபாயில் எடுத்தால் மாமி கூரை போதுமானது, சும்மா இதுக்கு தான் கொடுப்பாங்க அது சம்பிரதாயத்துக்குன்னு. நான் அவங்கக்கிட்ட தெரியாதனமா சொல்லிட்டேன், ஏம்மா மாமி கூரை எடுத்துக்கம்மா அப்படின்ட்டு. நேராக போனாங்க. 3000 ரூபாயில் எடுத்து அப்படி பக்கத்தில் அப்படி வச்சுக்கினாங்க. அல்லேலூயா. அவங்களெல்லாம் கேட்க முடியும், ஏம்மா ஒரு 500 ரூபாயில் எடுத்துக்கோன்னு பார்த்தா இவ்வளோ காசில் எடுத்துக்கிறியோ நீ அப்படின்ட்டு. அதில் ஒன்று வந்தது, எங்கள் மருமகளுடைய அத்தை நேராக போச்சு. பொம்மை அந்த பொம்மை போட்டுன்னு இருக்குல்ல, அந்த பொம்மை போட்டுன்னு இருக்க புடவை ஜாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த டேக் வந்து அந்த பொம்மை புடவை மேலே அப்படி விழுந்து இருக்குது. எவ்வளோ? 2000 சில்லற. அது ஜாக்கெட்டோட விலை, புடவையோட விலை வந்து 32,000. அந்த டேக் வந்து அங்கே விழுந்த உடனே எனக்கு அந்த புடவை தான் வேணும் அவரு இருந்துச்சு. அந்த பொம்மையை பாவம் அது கட்டியிருந்துருக்குமா, அதை போய் அவுத்து எடுத்துன்னு வந்து கட்டிட்டாங்க. பொண்ணுக்கு கட்டி பார்க்குது, நல்லா இருக்குது. எவ்வளோம்மா? 33. அவ்வளோவா? ஐயோ இவ்வளோ சொல்லினா நான் எங்கேருந்துமா போவேன், இது வானா எனக்கு வச்சிரு, கம்மி வெள்ளை எடுத்து கொடுன்ட்டு வாங்கி கொடுத்துச்சு. அந்த மாதிரி தேவன் வந்து நடத்தும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு கண்களை கலங்கி தேவனிடத்துல எப்படி அழுது நம்ம பிரார்த்தனை பண்றோம். காலையில் அதிகாலையில் வேலை நீ எழுந்து அழுது முழங்கால் போட்டு அவர்கிட்ட, எப்பா நீ தான் செய்யற, எனக்கு தெரியாது, எனக்கு சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, யாரும் கிடையாது, யாரையுமே நான் நம்பல. ஆனால் இன்னொன்று என்னன்னா, கரண்ட் இல்லாத நேரத்தில் சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாருப்பாரு ஆண்டவர். அவ்வளோ பெரிய விஷயம் அது. என் சொந்த மாமியார், பெரிய மாமியார் எங்ககிட்ட அப்போல்லாம் பட்டன் செல்லில் சார்ஜ் போகிறதுக்கும், இந்த நைட்டு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒரு லைட் ஒன்று எரி வைப்பாங்களா எமர்ஜென்சி, அந்த லைட்டு போகிறதுக்கும் ஒரு வாரம் போட்டுன்னு தாச்சா கரண்ட்டு பில்லு அதிகமாகுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மாதம் 100 ரூபாய் நான் தரேன், மாதம் 100 ரூபாய் தரேன், 100 ரூபாய் கொடுத்த மாதம். எப்படி பார், என் பசங்க போச்சுன்னா சாப்பிட்ற சாப்பாடு எடுத்து அப்படி வச்சுக்குவாங்க, என்னை எப்படியெல்லாம் பண்ணாங்க. ஆனால் தேவன் அவங்கள எல்லாருக்கும் தலை குனிகிற அளவுக்கு தேவன் பண்ணியிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாப்பட்டவர் பார்த்தீங்களா? என்னுடைய சாட்சி பெரிய சாட்சிங்க, சொல்லணும்னா நான் சொல்லினே இருப்பேன். எவ்வளோ இருக்குது. ஒரு சின்ன ஒரு கோழிக்கு கூட ஜீவனை கொடுக்குறோம். நான் கண்ணெடுக்க பார்த்துருக்கிறேன். என் பையன் சின்ன வயசில் இருக்கும்போது, அந்த வயசில் இருக்கும்போது இந்த இரும்பு கிளிப்பை தூக்கி அடிச்சான் ஒரு கோழி குஞ்சு மேலே. அந்த இப்போ ஒரு சீட்டு வாங்கினா 2 கோழி குஞ்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கினா தானே ஒரு 4 கோழி குஞ்சு. அதில் 4 கோழி குஞ்சு மேய்ஞ்சி இருந்தது. இவன் தூக்கி அடிச்சவொன்னு ஒரு கோழி குஞ்சு அடிச்சு. அப்போ தான் நாங்கள் சர்ச்சைக்கு போகிறோம். நான் சொன்னேன், செத்து போச்சு போல இருக்குது அப்படின்ச்சு. நீ சும்மா தண்ணி ஊற்று, வாயில் தண்ணி ஊற்றி ஜெபம் பண்ணிட்டு அது உள்ளே போட்டு வா, இருந்தால் நமக்கு, இல்லைன்னா தேவனுக்கு ஆண்டவருக்கு விட்டுவா அப்படின்னேன். அதுக்கப்புறமா வந்து ஜெபம் பண்ணி எங்கள் வீட்டுக்காரம்மா தண்ணியை ஊற்றி இயேசுவின் ரத்தம் சொல்லி ஊற்றிட்டு நாங்கள் போயிட்டு சர்ச்சு முடிச்சுட்டு வந்து அந்த கோழி குஞ்சு அவுத்து விட்றேன். எல்லா கோழி குஞ்சும் ஓடுது, எது அடிப்பட்டதுன்னே தெரியாது. அல்லேலூயா. தேவன் பார் அவருடைய மகிமை என்னை காண்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமானவர். அல்லேலூயா. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை
தட்டி தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடி வந்தீரே. தட்டி தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமும் தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நானன்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் வராதிருந்தால் நானன்றோ அழிந்திருப்பேன். உலையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உலையான சேற்றிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. ஏதோ புகழோ தேவையில்லை, நான் சொல்லி அழைத்தவர் நீ போதும். ஏதோ புகழோ தேவையில்லை, நான் சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. ஹல்லேலூயா. அப்படியாக தேவன் என்னை நடத்தி இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு ஜீவனோடு உங்கள் முன்ன இந்த புல்பிட்டில் நின்று பேச வைக்கிறாருன்னா தேவனால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. சொந்தத்தாலேயோ பந்தத்தாலேயோ உற்றாராலேயோ உறவினராலேயோ உன்னுடைய மகனாலேயோ மகளாலேயோ மனைவியாலேயோ யாராலையும் முடியாது. கடைசி வரை கூட வருகிறவர் ஒரே ஒருவர் தான், தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. தேவன் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.